மக்களே, வெல்கம் டு டெய்லி அப்டேட்ஸ் தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசு அதாவது பெண்களுக்கு 12,000 ரூபாய் வந்துட்டு நேரடி பணம் வந்து வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து சமூக ஊடகங்களில் வந்துட்டு பரவி வருது. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து தேர்தல் முன்னிட்டு பெண்கள் வாக்குகளை இலக்காக வைத்து திட்டமிட்டப்படுகிறதாகவும் டெல்லியில் உயர்மட்ட குழு ரகசியமாக ஆலோசனை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, அதாவது ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மத்திய அரசு அறிவிப்பு எந்த ஒரு இதுவுமே வந்துட்டு ரிலீஸ் ஆகலை. ஒப்பீடு செய்யப்படும் மாநில திட்டம் என்னென்னா, அதாவது பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வந்துட்டு போடுறாங்களா, 5 ஆண்டுகளில் சுமார் 60,000 இதை வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இதற்கு போட்டியாக தான் மத்திய அரசு வந்து 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும்போதே 12,000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வியுமே மக்களிடையே வந்து எழுந்துள்ளது. ஸோ இதற்கான முக்கியமான உண்மை நிலை என்னென்னா, 12,000 ரூபாய் பெண்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இப்போது எந்த ஒரு உறுதியும் செய்யப்படலை. அது மட்டும் அல்லாமல் ரேஷன் கார்டு மூலம் அல்லது நேரடி டிபிடின்னு சொல்கிறக்கூடிய அந்த விவரமும் வந்துட்டு அதிகாரப்பூர்வமாகவும் இல்லை. அதே மாதிரி ஆப்ரேஷன் 12K அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பேன் எல்லாமே வந்துட்டு வதந்தி தான். ஓகே, இந்த அமௌண்ட்டை நான் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, அடுத்த மாதம், அதாவது ஒரு அடுத்த மாதத்துக்குள்ளே வந்து இந்த அமௌண்ட்டு போட போகிறதா வந்து பேசிக்கிறாங்க. குறிப்பாக அதாவது பிப்ரவரி மாத இறுதிக்குள்ளே போடுறதாகவும் பேசிக்கிறாங்க. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த பிறகே நமக்கு தான் தெரியும் அது உண்மையாக பொய்யான்ட்டு. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, மத்திய அல்லது மாநில அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வந்துட்டு மட்டும்தான் நம்பணும். வாட்ஸ்அப், இந்த யூடியூப், இந்த ஃபேஸ்புக், இந்த மாதிரியான தகவல்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்பக்கூடாது. அண்ட் நானுமே வந்துட்டு கவர்மெண்ட் ஆர்டர் இருந்தால் தான் வந்தால் தான் நான் வந்துட்டு கன்ஃபார்மாக சொல்லுவேன். ஏன்னா இன்னுமே கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அதனால் நீங்கள் அதை நம்பாதீங்கன்னு நான் சொல்ல வரேன். ஜிஓ அந்த கவர்மெண்ட் ஆர்டர், இந்த ப்ரெஸ் ரிலீஸு இதெல்லாம் வந்தால் தான் நமக்கே தெரியும் அது வருமா இல்லையான்ட்டு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த 12,000 ரூபாய் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு வதந்தி தான். ஓகேங்களா, அரசியல் ஊடகத்தில் பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு வதந்தி தான். இன்னொரு கவர்மெண்ட் ஆர்டர் எதுவுமே வரல. வந்ததுக்கப்புறம் நான் உடனே வீடியோ போடுறேன். சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ.